ஹொத்பா செய்யறதுக்கு கோஷூர் போட்டா ஒரு குத்தமா. இப்ப இவர் இதை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். போன கிழமை பேசிருக்க வேண்டிய விஷயம் உண்மையிலேயே மறந்துருச்சு. அதை தொட்டு சில விஷயங்களை நம்ம சமூகத்துல சுட்டி காட்டுபடி இருக்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த வீடியோ. போன வெள்ளிக்கிழமை டாக்டர் ரைஸ் முஸ்தபா தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல ஹொத்பா ஒண்ணு செஞ்சிருந்தாரு. அதுக்கு அவர் போட்டு வந்திருந்த உடுப்பு பலராலையும் அன்றைய நாள்லையும் அதை தொடர்ந்து வந்த நாள்லையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்துச்சு. ஹொத்பா செய்யறதுக்கு நம்ம சமூகத்துல ஒரு மரபு ஆடை பின்பற்றப்பட்டு வருகிறது. அது ஒரு மரியாதையான பார்வையோட நம்ம சமூகத்துல பார்க்கப்படுறது உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்துல அவங்களுடைய அரபு கலாச்சார அடிப்படையில் அவங்க அந்த ஆடைக்கு போட்டிருந்தாங்க. அதை நம்ம மரபு ரீதியா பின்பற்றி வரோம். அதுல எந்த பிழையும் இல்லை. ஆனா அதே நேரத்துல மற்ற கலாச்சார ரீதியான ஆடைகளை போடுறவங்களை பிழையான பார்வையில பாக்குறது தான் இங்க நம்ம சமூகத்தில் இருக்கிற பெரிய ஒரு குறை. இதை தொட்டு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. மதரசாக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மரபு ரீதியான ஆடை பின்பற்றப்படுகிறது. அதுல எந்த பிழையும் இல்லை. ஆனா அதுல சில எக்ஸ்ட்ரீமா போய் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க லீவுல வந்தாலும் வெளியில மோளைமாறு காண்றப்போ அந்த உடுப்படை தான் இருக்கணும் என்கிற ஒரு நிலை நம்ம சமூகத்துல ஒரு சில மதரசாக்களை நிலைவாரத காண்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆக்களை நான் பேசுறப்போ சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆன் பாடமாக்குறதுக்கு மதரசாக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு, ஆனா இந்த உடுப்பை கட்டாயம் போடணும்னு சொன்னதாலேயே நான் போகல அப்படின்னு சொன்னவங்களோட கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ மதரசாக்கள்ல கட்டாயம் இந்த ஆடை தான் போடணும்ங்கிற நிலைமை இல்லாம ஆடை கலாச்சாரம் மாறினா இன்னும் அதிகமானவங்க மதரசாக்களுக்கு உள்ளுக்கு வாரத்துக்கு ஆசைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக அந்த ஆடை பழையானது மோசமானதுன்னு நான் எந்த கருத்துமே சொல்ல வரல. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பமானா கட்டாயப்படுத்துறதுங்கிறது தான் இங்க கேள்விக்குள்ளான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பள்ளி வாயில்கள்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒரு பள்ளியில நான் 2வது ஜமாத் நடத்துறதுக்கு முன்னுக்காக போன நேரத்துல தம்பி நீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர முன்னுக்காக்கினாங்க. அவர் எப்படி இருந்தாரு, அவர் ஷக்கிள்னு சொல்லுவாங்களே, அவருடைய தோற்றம் எப்படி அப்படின்னு சொன்னா தாடி தொப்பி வச்சு ஜுப்பாலாம் போட்டு அப்படி இருந்தாரு. இன்னைக்கு நம்ம சமூகத்தோட இந்த பார்வையும் பிழையான ஒண்ணுதான். ஏன்னா அந்த கலாச்சார ஆடையோட இருக்கிறவர் தான் தொழுவிப்பாரு என்கிற அந்த பிழையான பார்வை மாறணும். ஏன்னா பல நாடுகள்ல அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனா இன்னும் நம்ம நாட்டுல குறிப்பா நம்ம ஊர்கள்ல இப்படியான பார்வை இருக்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம். என்னன்னு சொன்னா நிறைய பேரை பார்வை நினைப்பு என்னன்னு சொன்னா டிஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு இருந்தா இல்ல ஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு வார ஒருத்தனுக்கு ஓத தெரியாது ஒன்றும் தெரியாது, அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இந்த அரபு கலாச்சார ஆடையை உடுத்தக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ்ல நாங்க இரக்கம் வச்சிருக்கோம், அதை காட்டுறது தான் இந்த உடுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்ல உண்மையான இரக்கம் வச்சிருக்கிறதா இருந்தா அது அவங்க சொன்னபடி நாம வாழ்ந்து காட்டுறதுதான் இருக்கு, உடுக்கிற ஆடையில எல்லாம் இல்லைங்கிறத முதல்ல நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரபு நாடுகள் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆடைகள் அரபு கலாச்சார அடிப்படை ஆடைகள் மட்டும், எந்த ஆடையும் கட்டாயமானதில்லை. இஸ்லாத்தினுடைய வரையறை என்ன, இறுக்கமாக உடல் அங்கங்கள் தெரியக்கூடிய அவுரத்துக்கு தெரியக்கூடிய உடுப்புகளை போடக்கூடாது, ஆடம்பரமான ஆடைகளை தவிர்த்து கொள்ளும். அந்த ரூல்ஸை மீறின ஆடைகள் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரூல்ஸுக்கு உட்பட்ட ஆடைகளை உடுக்கிறதுக்கு ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி அனுமதி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம்.